என்ன மன்னிச்சிருங்கப்பா. நான் பண்ண தப்புக்கு என் பொண்ணை தண்டிச்சிடாதீங்க. அம்மா என்ன அவங்களோட மகளா ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல, என் பொண்ணு சமந்தாவை இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கணும். சூர்யாவுக்கும் சமந்தாவுக்கும் தான் மேரேஜ் நடக்கணும். என் பொண்ண நீங்க தான்ப்பா ஆசீர்வாதம் பண்ணணும். அம்மா கல்யாணி, நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நானே பதட்டமா இருக்கு. நீ ரொம்ப கேஷுவலா இருக்கு. நான் எதுக்கு சித்தப்பா டென்ஷனோட இருக்கணும்? ஏன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஏன் பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறா. நான் இந்த சூரிய வம்ச குடும்பத்தோட சம்பந்தி ஆக போறேன். அப்படி இருக்கும்போது நான் ஏன் பதட்டமா இருக்கணும்? நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா நடக்கிறதெல்லாம் நமக்கு எதிரால இருக்கு. நானும் எவ்வளவோ போராடி பார்த்துட்டேம்மா. உங்க அம்மாவோட பிடிவாக இருந்தா உனக்கு நல்லா தெரியுமேம்மா. அவங்க கொஞ்சம் கூட இறங்கி வர மாட்டேங்கிறாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேம்மா, அந்த சாமானியாவும் அவங்க அம்மாவும் ஏதோ தில்லுமுள்ளு பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. நான் கடைசி நேரத்துல ஏதாவது மேஜிக் நடந்துடாதான்னு பதாட்டத்தோட காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ என்னடான்னா எல்லாம் நல்லபடியா முடிஞ்ச மாதிரி சந்தோஷமா இருக்க. எப்படியோ இனிமே எல்லாமே அந்த கடவுள் விட்ட வழிதாம்மா. சித்தப்பா, மேஜிக் எல்லாம் எதுவும் நடக்க தேவையில்லை. ஏன் பக்கம் நியாயம் இருக்குன்னு நீங்க நம்புறீங்கல்ல? 100% நம்புறேம்மா. அப்புறம் என்ன சித்தப்பா, கண்டிப்பா நாம தான் ஜெயிப்போம். நாம நினைச்சதா ஜெயிக்கும். அநியாயம், அக்கிரமம், ஃப்ராடுத்தனம் இதெல்லாம் தான் ஜெயிக்கும்னா அப்புறம் சாமி எதுக்கு, கோயில் எதுக்கு? நம்ம பக்கம் கடவுள் இருக்காரு சித்தப்பா. என்னோட வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும். அதனால எனக்கு ஒண்ணு பயம் இல்ல. நம்ம எதிரிங்க தான் எப்ப என்ன நடக்கும்னு யோசிச்சுட்டே இருக்கணும். பயந்தே சாகணும். கல்யாணி, நீ அந்த சாமானியாவையும் அவங்க அம்மாவையும் குறைச்சி எடை போட்டம்மா. அவங்க ரெண்டு பேரும் சாதாரணமான ஆளுங்களே இல்லம்மா. பெரிய மலை முழுகிங்க. உங்க அம்மா எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பிரச்சனைகளை சமாளிச்சிருக்காங்க. எது வந்தாலும் ஒத்த ஆளுன்னு சமாளிப்பாங்க. அவங்களையே இந்த ரெண்டு கேடிகளை மிரட்டிருக்காங்கன்னா நாம ரொம்ப உஷாரா இருக்கணும்னு சொல்ல வந்தம்மா. நான் ஒண்ணு குறைச்சி எடை போடல சித்தப்பா. அவங்களோட பலத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா என்னோட பலம் என்னன்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல. அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எனக்கு அத பத்தி கவலை இல்ல. சாமானியாவும் நிர்மலாவும் மலை முழுங்கினா நான் கும்புற கடவுள் உலகத்தையே முழுங்கினவரு. அதனால எனக்கு பயம் இல்ல. எல்லாரும் ஏன் கூட இருக்கீங்க. அப்புறம் என்ன? நாம நினைச்ச மாதிரியே சூர்யாவுக்கும் சமந்தாவுக்கு தான் மேரேஜ் நடக்கும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சித்தப்பா. சீக்கிரம் போய் பேத்தி கல்யாணத்துக்கு ரெடி ஆகுங்க. அப்படியே அவங்க ஏதாவது முயற்சி பண்ணாலும் அதையும் நாம ஒரு கை பாத்தரலாம். சொல்லு பத்மா. அப்படியா? நீ பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க பாரு, சமந்தாவுக்காக மட்டும் இல்ல, நீ சொல்லிட்டல்ல, கண்டிப்பா நான் அதை பண்றேன். பாய். இது எப்படி சால்வ் பண்றது? ஒன்றும் இல்லை நண்பா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் காலேஜ் செமஸ்டர் ஃபீஸ் கட்ட முடியலையா, அதனால இந்த லேப்டாப்பை என்னை விற்று கொடுக்க சொன்னான். சரி, எவ்வளோன்னு சொல்லு. இது ஃபாரின்ல வாங்கினதான். அவங்க அண்ணன் அவனுக்கு வாங்கி கொடுத்ததான். ஒர்க்கிங் கண்டிஷன் சூப்பரா இருக்கான். வாங்கிக்கிறேன்ப்பா. இது எப்படி கிடைச்சது எனக்கு தெரியாதா? உண்மையிலே இது என் ஃப்ரெண்டோட தான். இதோட ஒரிஜினல் விலை 40,000 ரூபாய். உனக்காக 20,000 ரூபாய். நண்பா, என்கிட்ட உன் டக்கால்ட்டி வேலையை காட்டாத. ஒரே வேலை 2,000 ரூபாய் தரேன். இது உனக்கே நியாயமா இருக்கா? உன் நியாயத்தை பத்தி போறவங்க வரவங்கிட்டலாம் சொல்லவா? சரி, உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், 10,000 ரூபாய்.
ஒரே விலை 2000 ரூபா. சரி, ஃபைனலா ஒரு 5000 ரூபாய் கொடுத்துரு. முடியாது. 2000. 3000 கொடு நண்பா. 2000 தான் ஃபைனல். என்ன சொல்ற? உன்கிட்ட வாங்கின உடனே இன்னொருத்தட்ட விற்கணும். சீக்கிரமா சொல்லு. நீங்க 2 பேரும் பேரம் பேசினதை பார்த்துட்டு தான் இருந்தேன். லேப்டாப்போட எக்ஸாக்ட் பிரைஸ் என்ன? எவ்வளவு இருந்தா என்ன சார்? நான் என் உயிர் நண்பருக்கு ஃப்ரீயா கூட கொடுப்பேன். சரிப்பா, இந்த லேப்டாப்போட ஒரிஜினல் பிரைஸ் என்ன? அது எதுக்கு சார் உங்களுக்கு? நான் வாங்கிக்கிறேன், நீ ஒரிஜினல் விலையை சொல்லு. சார், ஒரிஜினல் விலை 40000 ரூபாய் சார். உங்களுக்காக வேணா 20000 ரூபாய் கொடுக்குறேன் சார். இவருக்கு 2000க்கு தானே கொடுக்குறான்னு சொன்னா, எனக்கு மட்டும் 20000. எங்க போற? ஓட நடிச்ச காலை உடைச்சிருவேன். யார்கிட்ட லேப்டாப் அடிச்ச சொல்றா? யார்கிட்ட இருந்து அடிச்ச சொல்லிடுறேன் சார். சொல்றா. பாவுசி ரோட்ல என்ன மாதிரியே ஒருத்தர் லேப்டாப் விலைக்கு வேணுமான்னு கேட்டுட்டு இருந்தாரு. அவர்கிட்ட இருந்தா சார் புடிங்கின்னு வந்தேன். அந்த ஆள் பார்க்க எப்படி இருந்தான்? ஜிகு ஜிகுன்னு ஜிப்பா போட்டிருந்தாரு சார். ஓ, அப்போ இதுதான் அன்னைக்கு நாராயண தொலைஞ்சு போனதா சொன்ன லேப்டாப்போ? டேய், இனி உன்னை இந்த ஏரியாவுல பார்த்தேன் கொன்னுருவேன். வாடா. சார், லேப்டாப் சார். அடிங்க சார். உனக்கு என்ன பண்ணிட்டு இருக்க நீ? சூர்யாக்கும் உனக்கு மேரேஜ் முடியற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இரு. மாம், எனக்கும் சூர்யாவுக்கும் கல்யாணம். அதனால இனிமே கவலையே பட மாட்டேன். நீயும் எதுவும் கவலைப்படாத. யாருமே என்ன எதுவுமே பண்ண முடியாது. ஏய், கல்யாணத்துக்கு அப்புறம் நாம சூர்யாவோட அமெரிக்காக்கு போக போறோம். அதுக்கப்புறம் நீ என்ன வேணும்னாலும் ஆட்டம் போடு. மாம், சூர்யாவை அமெரிக்கா கூட்டிட்டு போயிட்டா அப்போ சூரிய வம்சத்தோட சொத்து உனக்கு வேண்டாமா? என்னடி பண்றது? இதுக்கப்புறம் நாம இங்க இருந்தா உண்மையெல்லாம் தெரிஞ்சிராதா? அப்புறம் சூர்யா உன்னை வெறுத்துற மாட்டானா? மாம், இந்த குடும்பத்துல நம்மள வெறுக்கிற ஆளுங்கெல்லாம் ஒன்னா இருந்தாங்க. இப்ப வேற மாதிரி ஆயிடுச்சு. அந்த சமந்தா கல்யாணி எதனா சொல்ற? ஆமா, அவங்க 2 பேரையும் துரத்தியாச்சுன்னா இந்த வீட்ல இருக்க எல்லாரையும் விளையாட்டு பொம்மையா மாத்திருவேன். ஆனா அவங்க 2 பேரும் தான் போக மாட்டேன்னு பிடிவாதமா இருக்காங்களே. இப்ப போக மாட்டாளுங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் பண்ற டார்ச்சர்ல சமந்தா கண்ணுல கண்ணீர் வரும். அத பார்த்து அவங்க அம்மா கண்ணுல ரத்தம் வரும். அத பார்த்து சமந்தாவே அவங்க அம்மா கூட்டிட்டு கிளம்பிடுவா. அப்புறம் வேற யார் இருக்க போறாங்க? ஏண்டி, நம்ம ரகசியம் எல்லாம் தெரிஞ்ச நலம் விரும்பி சமந்தா பக்கம் சாஞ்ச மாதிரி தெரியல. மாம், நல விரும்பி அவ ஏதோ பண்ண கூடாத தப்ப பண்ணி பணத்துக்காக அலைஞ்சிட்டு இருக்கான் போல இருக்கு. அந்த சமந்தா ஏதாவது பணம் கொடுத்து உதவி இருப்பா. அதான் அவ பக்கம் சாஞ்சிட்டான். இருக்கும், இருக்கும். அவரை நம்ம பக்கம் கொண்டு வரதுக்கு ஏதாவது பணம் கொடுக்கலாமா? மாம், அந்த ஜோக்கர் பத்தி எல்லாம் பேசி மூட ஸ்பாயில் பண்ணிடாத. சரிடி, அந்த ஆளை எப்படி சமாளிக்கிறது? ஐயோ மாம், கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? எனக்கு கல்யாணம் மாம். அதுக்கு முன்னாடி சூர்யாவோட டூயிட் போயிட்டு வந்துடுறேன். ப்ளீஸ் மாம். எங்க வேணும்னாலும் நீ சூர்யா கூட போ. ஆனா சீக்கிரமா ரெடி ஆகி கீழே வந்துரு. அன்னபூர்ணியம்மா நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே 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 ஓகே. உனக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து உன் வீட்டுக்காரர் அத்தை மேல கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. ஏன் இந்த கல்யாணி ஓடி போனப்ப கூட அவர் சைலண்டா தான் இருந்தாரு. ஆமாக்கா, நான் எத்தனையோ முறை அத்தைய பத்தி அவர்கிட்ட நிறைய குறை சொல்லிருக்கேன். அப்பெல்லாம் என் மேலதான் கோவப்படுவாரு. அத்தைய எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினது இல்ல. ஏன், அவன் ஓடி போனப்ப கூட அவளுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வார்த்தை பேசாத மனுஷன் இப்ப கல்யாணிக்கு சப்போர்ட் பண்ணி இவ்ளோ பேசுறாருன்னா
அத்தையே எதிர்த்து நிக்கிறாருன்னா ஏன்னு புரியலக்கா. ஏன்னா அப்ப கல்யாணி பண்ணது தப்பு, அதனாலதான் சப்போர்ட் பண்ணல. இப்ப அதே கல்யாணி அவளோட மகளை இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க ஆசைப்படுறா. இது அவருக்கு நேர்மையா படுது. அதனாலதான் சொந்த தங்கச்சிக்காக அம்மா கிட்டே கோவப்படுறாரு. கல்யாணி பண்ண ஒரே தப்பு ஓடி போய் கல்யாணம் பண்ணது மட்டும்தான். ஆமாக்கா, இங்க இருக்கும்போது கல்யாணி நம்ம கூட நல்ல ஒத்துமையா சந்தோஷமா தானே இருந்தா. இப்ப நான் சொல்றேன் ஜெயந்தி, சாமான்யாவ சூர்யா கல்யாணம் பண்ணா நாம நிம்மதியாவே வாழ முடியாது. அவ நல்லவளே கிடையாது. எத்தனையோ தடவை அவ சிகரெட் பிடிக்கிறத என் கண்ணால நானே பாத்திருக்கேன். என்ன உன்னெல்லாம் பல தடவை எடுத்தறிஞ்சு பேசியிருக்கா. அப்பெல்லாம் எனக்கும் உனக்கும் எவ்வளவு சண்டை வந்திருக்கு. அவ போய் சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என் ஃப்ரெண்டோட பொண்ணுன்றதாலதான் நான் சும்மா இருந்துட்டேன். இங்கதான் ஜெயந்தி நீ தப்பு பண்ற. உன் ஃப்ரெண்டு எத்தனையோ தடவை இந்த வீட்டை விட்டு போறேன்னு எடுத்தறிஞ்சு பேசியிருக்கா. ஆனா சமந்தாவ இந்த வீட்டை விட்டு வெளியில தள்ளினாலும் அவ போகல. அவ நினைச்சிருந்தா நான் கல்யாணி பொண்ணுதான் சொல்லிருக்கலாம். அதனால சூர்யா மனசுல அவ மேல வெறுப்பு வரக்கூடாதுன்னு அப்படி நடந்துக்கிட்டான். எனக்கு சமந்தா கிட்ட பிடிச்சதே அவ குணம்தான். பத்மா விஷயத்துல அவ நடந்துகிட்ட விதம், கம்பெனி விஷயத்திலயும் எவ்வளவு புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்டான்னு உனக்கே தெரியும். அப்புறம் நம்ம 2 பேர்கிட்டயும் எவ்வளவு மரியாதையா நடந்துக்கிறா. ஆனா அந்த சாமான்யா அப்படியா நடந்துக்கிறா. சமந்தா லட்சணமான பொண்ணு. இந்த காலத்துல இப்படிப்பட்ட பொண்ணை நம்ம தேடினாலும் கிடைக்காது. அதனாலதான் சந்துருக்கு சமந்தாவை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நானே நினைச்சேன். நீங்க சொல்றதெல்லாம் பாக்கும்போது நான் சமந்தாவை விட்டுருக்கவே கூடாதுக்கா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, என் பையனுக்கு அவ மேல லவ் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும்க்கா. ஆனா நான் சொன்னன்றதுக்காக போய் அந்த சாமானியாவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டான். என் பையன் நான் சொன்னா கண்டிப்பா கேட்பான். இதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க போறதில்ல. நான் இப்பவே அவன் கிட்ட போய் சமந்தாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல போறேன். நான் சொன்ன அவன் கேட்பான்க்கா. இப்ப கேட்க மாட்டான் ஜெயந்தி. ஏன்னா அவன் அத்தை மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்கான். ஐயோ, நான் இப்ப என்னக்கா பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல. அதான் ஜெயந்தி, எனக்கும் ஒன்னும் புரியல. இந்த நேரத்துல இந்த சந்திர பையன் எங்க போனான்னு தெரியல. போன் பண்ணா ஸ்விட்ச் அவுட்னே வருது. ஆண்டவா, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பா. கவலைப்படாத ஜெயந்தி, கண்டிப்பா அந்த ஆண்டவன் நம்ம சமந்தாவையும் சூர்யாவையும் சேர்த்து வைப்பான். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. சரி வா, நம்ம சமந்தாவை ரெடி பண்ணலாம் வா. சாம், உன்னை பாக்குறப்ப ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. அவ்வளோ அழகா ஸ்டைலா குயின் மாதிரி இருக்கு. மாம், இன்னைக்கு என்னோட மேரேஜ் நடக்க போகுது. என் ரொம்ப நாள் கனவு நிறைவேற போகுது. அத நினைச்சாவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூர்யா ஆசைப்பட்ட மாதிரியே அவங்க அண்ணம்மா ஆசீர்வாதத்தோட என் மேரேஜ் நடக்க போகுது. இனிமே யார் நினைச்சாலும் இத தடுக்கவே முடியாது. இந்த ஒரு நாளுக்காக தான் இத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன். சும்மா சொல்லக்கூடாது சாம். அன்னபூர்ணி அம்மா கெத்தே கெத்துதான். உனக்கும் சூர்யாவுக்கும் தான் கல்யாணம்னு அந்த அம்மா சொன்ன உடனே யார் முகத்திலயும் ஈ ஆடல. எப்படி ஆடும், எப்படி ஆடுன்னு கேக்குறேன். என்னையா உன் காத்து இந்த பக்கம் வீசுது? அதான் நீ அந்த எதிரி டீம்ல போய் சேர்ந்துட்டல்ல, அப்புறம் எதுக்கு இங்க வந்த? இப்ப உங்களுக்கு எதிரியா இருந்தாலும் ஒரு காலத்துல உங்களுக்கு விசுவாசியா இருந்தேன்ல. கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சு, அதான் சாமானியாவை பார்த்து விஷ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். உன்னோட விஷ் எல்லாம் என் பொண்ணுக்கு தேவையில்ல. உன்ன மாதிரி நெகட்டிவ் பீப்புள் எல்லாம் என் ரூம்குள்ளே வரக்கூடாது. முதல்ல வெளியில போயா. நெகட்டிவ் பத்தி யாரு பேசுறதுன்னு ஒரு விவசாயம் எல்லாம் போச்சு. என்ன சொன்ன? அப்ப நீங்க நல்லா இருங்க, நல்லா இருங்கன்னு சொன்னேன். அவ்வளவுதான். நாங்க நல்லா இருப்போம். போ. சாம், மேரேஜ் முடிஞ்ச கையோட முதல்ல இந்த ஆளை வீட்டை விட்டு விரட்டணும். முதல்ல உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குதான்னு பாரு. அதுக்கப்புறமா என்ன வீட்டு விட்டு துரத்தலாம். சூர்யா சக்சஸ். என்னமோ சிப்பு வச்சிருக்கேன், சீப்பு வச்சிருக்கேன், போன் ஆன்ல வை, அந்த சாமானிய யாருன்னு அவ வாயாலே சொல்லுவான்னு பெருசா பீத்துக்கிட்டீங்க. இப்ப என்ன ஆச்சு? கொஞ்சம் பொறுமையா இரு சூர்யா. உங்க அப்பா மாதிரி அவசரப்படாத. சாமானியாவும் அவங்க அம்மாவும் என்ன பேசினாலும் உன் போன்ல கேட்கும். இதுக்காகவே சென்னை ரிச்சி ஸ்ட்ரீட்ல இருக்கிற என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தனை வரவழைச்சு டெமோ காட்ட சொல்லி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். இத பார், என் பிளான் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஆத்தாலும் மகளும் வாயை திறந்த மூட மாட்டாளுங்க. இன்னைக்கு என்ன ஊமை கோட்டாளங்களா இருக்காங்க. சாம்,
நேரம் நெருங்கிருச்சு. கவனி. என்ன நீ கண்ணாடி பாத்துட்டே இருக்க? மாம் நான் அழகா இருக்கேனா? ராணி மாதிரி இருக்க. சாம், எனக்கு ஒரு டவுட். நம்மள வீட்டை விட்டு போக சொன்ன அன்னபூர்ணி அம்மா திடீர்னு எப்படி உன்னை கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாங்க? மாம், அந்த டவுட் உனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்குமே இருக்கு. சூர்யா மெயின் மேட்டருக்கு வந்துட்டாளுங்க. கவனி. இந்த கல்யாணத்துக்கு அண்ணம்மா எப்படி சம்மதிச்சாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னடி சொல்ற? உனக்கு எப்படி தெரியும்? இப்ப சொல்றேன் மாம். ஒண்ணு, அண்ணம்மாவுக்கு அவங்க மக கல்யாணிய சுத்தமா பிடிக்கல, அதனால அவங்க மக சமந்தாவையும் பிடிக்கல. அப்புறம் இன்னொன்னும் இருக்கு. அண்ணம்மா என்னோட ஜாதகத்தை பார்த்திருப்பாங்க. உங்களுக்கே தெரியும், என்னோட ஜாதகம் ராஜ ஜாதகம். அதனால ராணி மாதிரி வாழ போறேன், அவ்வளவுதான். எது எப்படியோ நீ அந்த சமந்தாவை ஜெயிச்சிட்ட, அவ்வளவுதான். அப்படி சொல்லாதீங்க மாம். பாவம், அவ கல்யாணம் நடக்க போற சந்தோஷத்துல இருந்திருப்பா. இப்போ அவ மனசு ரொம்பவே கஷ்டப்படும். எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஒருவேளை சுதாரிச்சிட்டாங்களோ? ஏண்டா நல்ல விரும்பி, உள்ளூரையே தாண்டாத நீ எவ்ளோ யோசிச்சா அமெரிக்காலேயே பிறந்தன்னா எவ்ளோ யோசிப்ப? எனக்கே சிப்பு வைக்கிறியா? உனக்கு ஆப்பு வைக்கிறேன். தாத்தாவோட படத்துக்கு விளக்கேத்தி வச்சு கும்பிடுமா. உன் கல்யாணம் எந்த குறையில்லாம நடக்கணும். அம்மம்மா மனசு மாறணும். அந்த சாமான்யா யாருங்கிற உண்மை அம்மம்மாவுக்கு தெரியணும். எனக்கும் சூர்யாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். அதுக்கு நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும்.